டெக்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சாஃப்ட்னஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டெக்ஸ்டைல் டை பண்ணதுக்கப்புறம், நிட் ஃபேப்ரிக் டை பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் அப்போ நம்ம வந்து சாஃப்ட்னர் வந்து அப்ளை பண்ணுவோம், ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணுவோம். இது எதுக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் வந்து கையில் தொடும்போது நல்லா சாஃப்டாக, ஸ்மூத்தாக, நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து ஃபேப்ரிக்கில் சாஃப்ட்னர் வந்து அப்ளை பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் எபிலிட்டி. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கஞ்சி போட்ட ட்ரெஸ் போட்டு நல்லா காட்டன் ஷர்ட்டில் கஞ்சி போட்டு அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸினுடைய ஷேப்பு தான் தெரியும், அதுக்குள்ளே இவங்க வச்சு இருக்கக்கூடிய பாடி ஷேப் வந்து தெரியாது. அதாவது அந்த கஞ்சி போட்ட டிஷர்ட்டினுடைய ஷேப்புக்குள்ளே இவங்க பாடியை மறைச்சிருப்பாங்க. இவங்களுடைய பாடியினுடைய ஷேப் வந்து எக்ஸ்போஸ் ஆகாது, வெளியே தெரியாது. அந்த ட்ரெஸ்ஸினுடைய ஷேப் மட்டும்தான் தெரியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு கிளாத், ஒரு டிஷர்ட்டையோ இதையோ போட்டீங்க அப்படின்னா, உங்கள் ட்ரெஸ்ஸினுடைய ஷேப் தெரியாமல் உங்கள் பாடியினுடைய ஷேப் தெரிகிற மாதிரி இருக்கிறது தான் ட்ராப்பிங் எபிலிட்டி. ட்ராப்பிங் எபிலிட்டி உள்ள துணியை போட்டிங்க அப்படின்னா அந்த கார்மெண்ட்டுடைய ஷேப் தெரியாது, உங்களுடைய பாடியினுடைய ஷேப்பு எக்ஸ்போஸ் ஆகும், நல்லா தெரியும். இதுதான் வந்து ட்ராப்பிங் எபிலிட்டி. அது இல்லாமல் சாஃப்ட்னர் போடுறதுனால எலாஸ்டிசிட்டி நல்லாயிருக்கும். அதாவது ஸ்ட்ரெச்சபிலிட்டி, நல்லா ஈஸியாக துணி விரிச்சு கொடுக்கும், எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும். நான்காவது வந்து ஃபேப்ரிக்னுடைய சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஒரு 4 காரணத்துக்காக தான் நம்ம வந்து நெட் ஃபேப்ரிக்கில் சாஃப்ட்னர் அப்ளை பண்ணுறோம்.